ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஏற்கனவே நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஏற்கனவே நாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரூத் புஸ்தகத்துக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். இன்றைக்கிலிருந்து நாம் ஒரு சில நாட்களாக ரூத்தினுடைய அந்த புஸ்தகத்தை குறித்து அதில் என்ன காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரப்போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முன்னுரையாக சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த வரலாற்று அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த ரூத் புஸ்தகம் நியாயாதிபதிகளின் காலத்தில் வாழ்ந்த ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அங்கே ரூத்தினுடைய புஸ்தகத்தில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தை எழுதினது யார் அப்படிங்கிறது இது வரைக்கும் அறியப்படலை. அது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன்னால் 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் முதல் 10 வசனங்களை பார்த்திங்கன்னா அதில் நடந்த நிகழ்ச்சிகள் மோவாப் தேசத்தில் நடந்த ஒரு காரியங்கள். இந்த மோவாப் தேசம் சவக்கடலுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறதாக நம்ம அறிகிறோம். மீதி வசனங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 18 வசனத்தில் இருந்து மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க எல்லாமே பெத்லகேம் அல்லது அந்த பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் நடந்த இடங்களில் நடந்த சம்பவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரூத் சரித்திரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே அறுவடை காலத்தில் நடந்ததாக நம்ம அங்கே பார்க்குறோம். இந்த ஒரு அறுவடை காலம், அந்த அறுவடை காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்கள் அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த நியாயாதிபதியினுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய மனம் போனபடி வாழ்ந்தாங்க. தெய்வ பக்தி இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல், தங்களுடைய மனம் போன போக்கில் அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த மோசமான ஒரு காலகட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையின் மத்தியில் ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தது. அதைத்தான் இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். வேத புஸ்தகத்தில் அநேக புஸ்தகங்கள், ஒரு 66 புஸ்தகங்கள் இருந்தாலும் அதில் 2 புஸ்தகங்கள் மட்டும்தான் பெண்களுடைய பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ரூத், இன்னொன்று நமக்கு தெரியும் எஸ்தர். இந்த 2 தான் பெண்களுடைய பெயரால் எழுதப்பட்ட புஸ்தகம். அதில் ஒன்று இந்த ரூத் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புஸ்தகத்தில் வரக்கூடிய முக்கியமான நபர்கள் ஒரு 3 நபர்கள் உண்டு. அது யார் அப்படின்னு சொன்னால் நகோமி, ரூத், போவாஸ். இவங்க 3 பேர் தான் இதில் முக்கியமான கதாபாத்திரங்களாக இங்கே வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா ரூத்தினுடைய பெயர் அங்கே வருவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக என்ன அப்படின்னா, தேவபக்தியுள்ள குடும்பங்களில் வரக்கூடிய சில துன்பமான காரியங்கள், சில போராட்டங்கள், சில குறைவுகள், இதுகளில் ஆண்டவர் அந்த துன்பமான சூழ்நிலையும் அதை எப்படி ஆண்டவர் சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார், ஒரு குறைவான சூழ்நிலையை எப்படி நிறைவாக ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும்போது நமக்கு அது ஒரு உத்வேகம், அதாவது ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்குறதா இருக்கும். இங்கே உள்ள ஒரு குடும்பத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாங்க. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் எப்படி அவங்கள திரும்பவுமாக ஒரு மகிழ்ச்சிக்குரிய குடும்பமாக, ஒரு சந்தோஷமாக அவங்கள மாற்றி கொடுத்தார், அவருடைய குறைவெல்லாம் எப்படி நிறைவாய் மாறியது, அதெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம படிக்கும்போது நமக்குமே உண்மையிலே நம்முடைய குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார், நம்முடைய துக்கங்களையும் ஆண்டவர் சந்தோஷமாக நிச்சயமாய் மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் நமக்குள்ளே எழும்புவதற்கு இந்த புஸ்தகம் ஒரு காரியமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தில் உள்ள சரித்திரத்தை நம்ம தியானிப்போம். கர்த்தர் அதிலிருந்து அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவாராக. ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனை நடுவுரிமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மட்டும் ஆண்டவரே, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் உள்ள அநேக காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தி நீர் எங்களுக்கு காட்டினீர். சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்தீர் ஆண்டவர். அதே போல கர்த்தாவே, இப்பொழுது ரூத்தினுடைய சரித்திரத்தை கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அனுகிரகம் தந்திருக்கிறபடினால் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். முன்னுரையாக சில காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதில் எங்களுக்கு என்ன தேவை, அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேணும், எப்படி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களை தெளிவாக கற்றுத்தாரும். அதை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை நாங்கள் விசுவாச பாதையில் வளர்ப்பதற்கு நீர் எங்களை உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.